இது பாத்தீங்கன்னா மலத்தேன் அடை. இவ்வளவு பெருசு வருமாங்க? இது இவ்வளவு பெருசு வரும். தேனியோட முட்டை இருக்கு. ஓகேங்க. அது கொஞ்சம் பொரிச்சு வெளியே வரும். 15 நாள் கழிச்சு தான் கிடைக்கும். இது வந்து அப்படியே சாப்பிடலாம். நீ எவ்வளவு லட்சமா நமக்கு வெளியே கொடுத்தாலும் இந்த மாதிரி நமக்கு கிடைக்காது. இப்ப இங்க பாருங்க தேன் தெரியுது பாருங்க. சுகர் இருக்கவங்க கூட இது சாப்பிடலாம். ஏன்னா நாவல் மரத்துல இருந்தும் எடுத்திருக்கு. 4000 வரைக்கும் சேல் பண்றாங்க தனியா எடுத்து. ஆமா, ஓகே. நம்ம தேனோடய சேர்ந்து வந்துரும். குழந்தைங்க வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப திக்கி திக்கி பேசுறாங்கன்னா அவங்களுக்கு இது நாக்குல தடவுனீங்கன்னா நல்லா பேச்சு வரும். லேடிஸ்க்கான மென்ஸ்ட்ரல் பீரியட்ல அவங்களுக்கு வர பெயின், அந்த டைம்ல அவங்களுக்கு வீக்னஸ் வருது, அதெல்லாம் நல்லா சரி பண்ணிடும். புலிகள் காப்பகத்துல இருந்து எடுத்த ஹனி. கொடுக்கு சின்னதா இருக்கும், ஃபுல்லா அந்த மூலிகை பூக்கெல்லாம் தேன் எடுக்கும். கொடைக்கானல் சரௌண்டிங்ஸ்ல பாலைப்பூன் பூ பூக்கும். அந்த சீசன்ல மட்டும்தான் இந்த ஹனி கிடைக்கும். அந்த ஹனி பாத்தீங்கன்னா ஆரஞ்சா இருக்கும். நம்மள்ட்ட இருக்கிறது நேச்சுரலா பொந்துல இருந்து எடுத்து வளர்க்கறது இல்ல. இந்தியா ஃபுல்லா கொரியர் அனுப்புறோம். இப்படி கட் பண்ணோம்னா இதுல பாத்தீங்கன்னா தேன் இருக்கும். அவங்க லிவர் இப்ப பாத்தீங்கன்னா புதுசாவே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இது பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் ரொம்ப அதிகமா இருக்கு. நல்லா ஸ்வீட்டா தான் இருக்கும் இந்த தேன் வந்து. மலத்தேன் அடை இந்த மாதிரி பெரிய ராட்ல இருந்து கட் பண்றது இங்க பாருங்க. பாலைப்பூ ஹனி பிளஸ் பாலைப்பூ ஹனியோட அடை. இப்ப காட்டு தேன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா லைட் உள்ள போகாது. இது அப்படியே அடியில போய் செட்டில் ஆயிட்டா பியூர் நினைச்சுக்குவாங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. இந்த டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அப்புறமும் எரியுது பாருங்க. நான் வருஷத்துல 365 நாளும் வெரைட்டியான நிறைய தேன்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்க. இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருக்க தேன் வெரைட்டி தானாங்கண்ணா? ஆமாங்க, எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறது தான். இது பாத்தீங்கன்னா மலத்தேன் அடை. இவ்வளவு பெருசு வருமாங்க? இது இவ்வளவு பெருசு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபேமிலி, தேனியோட ஃபேமிலி. இதுக்குள்ள வந்து தேனி இருக்குங்களா? இதோ இருக்கு பாருங்க, தேனியோட முட்டை இருக்கு. ஓகேங்க. அது கொஞ்சம் பொரிச்சு வெளியே வரும். 15 நாள் கழிச்சு தான் கிடைக்கும். ஸோ தைரியமா தொடலாம். இது எல்லாமே இப்போ குஞ்சா வெளியே வந்தது தான். ஆமா, இப்போ அதால கடிக்க முடியாது. ஓகே. இல்ல கடிச்சுன்னா நம்ம இப்போ வீடியோவே எடுக்க முடியாது. அவ்வளோ டாக்டர் தான் போயிட்டு வரணும். ஓகேங்க. இது மலைத்தேன் பூச்சி. ஓகேங்கண்ணா. சரிங்களா? இப்போ இங்க பாருங்க தேன் தெரியுது பாருங்க. இப்போ இந்த ஒயிட் கலர் இருக்கிறதுலாம் வந்து தேனுங்க. இந்த போர்ஷன் உள்ள தேனே தெரியுது பாருங்க. உள்ள பாருங்க, இந்த போர்ஷன் தான் ஹனி. ஓகே. இது வந்து மகரந்தம். இது வந்து அதோட ஃபேமிலி. இதை கட் பண்ணி போட்டுருவோம். உங்களுக்கு சும்மா காமிக்கிறதுக்காக வச்சிருந்தோம். இது வந்து மகரந்தம். அந்த பாருங்க. இதுதான் மகரந்தம். இது வந்து மகரந்தம். இது 4000 வரைக்கும் சேல் பண்றாங்க தனியா எடுத்து. ஆமா, நம்ம தேனோடய சேர்ந்து வந்துரும். இந்த மகரந்தம் தேனோட சேர்ந்து அப்படியே கொடுத்துருவோம். ஆமா, இந்த செம்பருத்தி பூ இருக்குல்ல, ஆமாங்கண்ணா, இதான் மகரந்தம். ஓகே. தேனி இதுல இருந்து தேன் எடுக்கும்போது மகரந்தம் கால்ல ஒட்டிட்டு வந்துரும். அது வந்து தேன் கூட்லயே வச்சிரும். தேன் கூட்லயே வச்சிரும். இந்த பாருங்க பவுடரா வச்சிரும். ஓகே. இது வந்து மெடிசன் வேல்யூ ரொம்ப அதிகம். ஓகே. ஃபுல்லா நியூட்ரிஷியஸ். நிறைய ஃபார்மசிஸ், பார்மஸ்டிக்கல் கம்பெனிஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கான மென்ஸ்ட்ரல் பீரியட்ல அவங்களுக்கு வர பெயின், அந்த டைம்ல அவங்களுக்கு வீக்னஸ் வருது, அதெல்லாம் நல்லா சரி பண்ணிடும். சூப்பர். தேன்ல இது தனியா வாங்கி தேன்ல கலந்து சாப்பிடுறவங்க இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கூகுள்ல பி போலன்னு அடிச்சீங்கன்னா ஒரு 100 கிராம் வந்து 400 ரூபாயில இருந்து விக்குது. 400 ரூபாயில இருந்து விக்குது. நம்ம தேன்ல வந்து தேன் கூடவே இருக்கும். ஓகேங்களா. இப்ப பாத்தீங்கன்னா தேன் இங்க பாருங்க மகரந்தம் மேல தான் இருக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் ஆகியே வந்துரும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆகியே வந்துரும் மகரந்தம். நம்ம அதெல்லாம் தனியா எடுக்கிறது இல்லைங்களா? தனியா எடுக்கிறது இல்ல. இந்த பாட்டில் இன்னும் நல்லாவே தெரியுது பாருங்க. ஓகே. பாருங்க தனியா இருக்கு பாருங்க. மகரந்தம். ஓகேங்களா. இதான் மகரந்தம். இது சேர்த்தே சாப்பிடலாம் நீங்க. மெடிசன் வேல்யூ ரொம்ப அதிகம் இருக்கு. ஓகேங்களா. இப்போ எந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிட்ட தேன் கிடைக்கும் ஆக்சுவலா? மலை தேன், கொம்பு தேன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுக்கு தேன், சிறுதேன். ஓகே. 4 வகையான தேனீக்கள் இருக்கு. மலை தேனி, கொம்பு தேனி, அடுக்கு தேனி, சிறுதேனி. ஓகேங்களா. அப்படின்னு இந்த சிறுதேன் பூச்சி பாருங்க, இதுதான் சின்ன சின்னதா பறந்துட்டு இருக்கு இல்லீங்களா? என்ன வண்டு சைஸ் தான் இருக்கு. ஆமா, அவ்வளவுதான் இருக்கும். கடிக்காது. இது ஸ்டிங்லெஸ் பீன் பேரு. ஸ்டிங்லெஸ்னா கடிக்க முடியாது, கடிக்காது அப்படின்னு அர்த்தம் வருங்க. சோ இதுல இருந்து தேன் வருமா? அது போய் தேன் எடுக்கும். ஓகே. தேன் எடுத்து மர பொந்து அங்கெல்லாம் கட்ட தேன் வந்து நல்லா தார் கலர்ல கருப்பா இருக்கும். கருப்பு கலர்ல வர தேன் தான் அது. ஆமா, கருப்பு கலர்ல வரும். அது பாத்தீங்கன்னா ஒரு கூட்டுக்கு ஒரு 100 ml 50 ml தான் கிடைக்கும். கம்மியா ஆமா, கம்மியா தான் கிடைக்கும். ஓகேங்கண்ணா. அதை சாப்பிடும்போது என்னென்ன பெனிஃபிட்னா அது ஆக்சுவலா? அது கொடுக்கு சின்னதா இருக்கும், ஃபுல்லா அந்த மூலிகை பூக்கெல்லாம் தேன் எடுக்கும். சின்ன தேன்ல இருந்து வருது இல்லைங்கண்ணா? அது சாப்பிடும்போது என்ன மாதிரி பெனிஃபிட்னா வரும் ஆக்சுவலா? அது பாத்தீங்கன்னா லிவர்லாம் ரொம்ப நல்லது. கேன்சர் பேஷண்ட்ஸ், பேசாம இருக்கிறவங்க, ரொம்ப கொஞ்சம் நல்ல நோயில பாதிக்கப்பட்டவங்க, இப்ப கேன்சர் வந்து வீக்கா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ரெகுலராவே சாப்பிடலாமா? அதை ரெகுலரா சாப்பிடலாம். கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால ரெகுலரா சாப்பிட முடிஞ்சவங்க சாப்பிடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. கேரளா எல்லாம் வருஷம் பூரா சாப்பிடுறாங்க. கேரளா நிறைய கிடைக்கும். கேரளால இது வளர்க்கவும் செய்யறாங்க. காட்டுலயும் நேச்சுரலா கிடைக்குது. கேரளால எல்லா சின்ன சின்ன கிராமங்களும் இது வீட்லயே வளர்ப்பாங்க. வீட்லயே தேர்ந்தெடுத்து அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. கொஞ்சம் சேல்ஸும் பண்ணுவாங்க. ஓகே. இப்ப நம்ம கிட்ட விற்கிறது எல்லாமே வந்து நேச்சுரலா, நம்மள்ட்ட இருக்கிறது நேச்சுரலா பொந்துல இருந்து எடுத்து வளர்க்கறது இல்ல. கொடைக்கானலே கிடைக்குது. கொடைக்கானல், சத்தியமங்கலம் இங்கெல்லாம் தேவையான அளவுக்கு கொஸ்டின் வந்து கிடைக்குது. ஓகேங்கண்ணா. இயர்லி எங்களுக்கு ஒரு 50 kgs குள்ளவா போகுது. அந்த அளவுக்கு கிடைக்குது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்ப தேன்லாம் காட்டுறீங்க, இது ஒரிஜினலா இல்லையா அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இது எப்படி அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமா? டெஸ்ட் பண்ணி நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி டெஸ்ட் பண்றது எல்லாமே நான் சொல்லி தரேன். இதுல இருந்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு பீஸ் போடுவோம். இப்படி கட் பண்ணோம்னா இதுல பாத்தீங்கன்னா தேன் இருக்கும். இதுல வந்து தேன் இருக்கு உள்ள. இது எல்லாமே தேன் தான். தேன் தான், எல்லாமே தேன் தான். ஓகே. இது என்ன பண்ணுவோம், நாங்க வந்து கோம்பின் ஹனின்னு ஒரு வெரைட்டி கொடுக்குறோம். சரிங்களா. இதை வந்து இப்படி கட் பண்ணுவோம். இப்படி தேனோட இருக்கிறது இப்படி கட் பண்ணி, அந்த அடை சாப்பிடணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். சரிங்களா. அடையோட தேன் சாப்பிடணும்னு இந்த ஒரு பீஸ் வந்து இந்த பாட்டில் போட்டுருவோம் அப்படி. ஓகே. ஸோ இதோட கூட நம்ம வாங்கிக்கலாம். இதையும் வாங்கிக்கலாம். ஓகே. இப்படி ஃபுல்லாக தேன் இருக்கு, இதுவும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி போட்டு இந்த மீதி இருக்க
அடையை வந்து இப்படி ஸ்குவீஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி ஸோ இப்படி புளிஞ்சா தேன் வந்துருமா? ஆமாம், இப்படி புளிச்சா தேன் வந்துடும், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் என்னதுங்கண்ணா? வேக்ஸ். அதை வந்து சுடுதண்ணீரை வச்சு டபுள் பாயில் பண்ணி அதில் அச்சில் ஊற்றணும்னா பி வேக்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்கண்ணா. இது வந்து நம்ம லிப்ஸ்டிக் அதெல்லாம் செய்யலாம். லிப்ஸ்டிக், லிப் பாம் என்ன வேணால் செய்யலாம். அதில் சோப் செய்யலாம். நிறைய இது இருக்குது, மதிப்பு கூட்டு பொருள் செய்யலாம் அதில் நிறைய. ஸோ இப்போ இது என்ன வெரைட்டி ஆஃப் ஹனி? இது பாலைப்பூ ஹனி தான். இந்த கலர் பூ, இந்த கலர் ஆரஞ்சு கலர் எல்லாமே பாலைப்பூ ஹனி. ஓகே. இந்த பாலைப்பூ சீசனில் இந்த மாதிரி ஹனி வரும். இந்த ஒயிட் கலர் ஆரஞ்சு கலரில் வரும். பாலைப்பூன்றது இந்த வெட்பாலை தைலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாங்கண்ணா. அந்த மூலிகை பூல வர ஹனி தான். ஓ, அந்த அந்த எடுக்கக்கூடிய ஹனி தான். அந்த வெட்பாலை தைலம் தயாரிக்கிற பூ. ஓ, மூலிகை பூ. ஸோ இது சாப்பிட்றதுனால நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆமா, அந்த மூலிகையோட பெனிஃபிட்ஸ் பூரா நமக்கு கிடைக்கும். இது நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும் இந்த தேன் வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் கொடுப்போம், அப்படிதானே? ஆமாங்க, இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிடுவோம். ஸோ ஒரிஜினல் தேன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், அப்படிதானே? இந்த கலர், அப்புறம் டார்க் கலர், நிறைய கலர்ஸ் வரும். ஓகே. ஒரிஜினல் தேன்ல இது ஒரு வெரைட்டி. பாலைப்பூ தேன், அதோட அடை ரெண்டுமே இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி அடையோட வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். இது பேர் கோம்பின் ஹனின்னு பேர். இந்த வெரைட்டி பேர் வந்து கோம்பின் ஹனி. ஓகே. மலத்தேன் கோம்பு பிளஸ் மலத்தேன் ஹனி, பாலைப்பூ ஹனி பிளஸ் பாலைப்பூ ஹனியோட அடை, இது ரெண்டுமே உள்ள போட்டு அப்படியே ஒரு பாக்ஸா கொடுத்துருவோம். ஓகே. இது எப்படிங்க நம்ம வந்து மினிமம் குவான்டிட்டி எவ்வளோங்கண்ணா? 1/4 லிட்டர் கொண்டு வந்து வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம், 1/4 லிட்டர் தான் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 650 கிராம் இருக்கும். அடை பிளஸ் தேன் ரெண்டுமே நீங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு பீஸ் அடையும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைக்கு தேனும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு லாஸே ஆகாது. ஹனி டெஸ்டிங் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வாட்டர் டெஸ்ட் அதெல்லாம் காமிக்கிறேன். இப்போ இந்த 2 பாட்டில் 2 கிளாஸ்லயுமே தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ்ல தண்ணி ஊற்றிட்டு, இது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஹனி டெஸ்ட் பண்றதுக்குன்னு வாங்கி வச்சிருக்கேன். இப்போ கடையில சூப்பர் மார்க்கெட்லாம் விற்கிறேன், அந்த மாதிரி கிடைக்கிற ஒரு ஹனி. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இது நல்லா கெட்டியாவே இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரிஜினல் ஹனி மாதிரி தான் இருக்கும். ஆமா, அப்படிதான் இருக்கும், ஒன்றும் தெரியாது. இப்போ இதை நீங்க ஊத்துனீங்கன்னா இது அடியில் போய் செட்டில் ஆயிடுச்சு பாருங்க, கிளியரா. ஸோ இது அப்படியே அடியில் போய் செட்டில் ஆயிட்டா பியூர் நினைச்சுக்குவாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஸோ இந்த டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. டூப்ளிகேட் தேன் தண்ணியில் ஊத்துனா இப்போ கீழே கரையாம நிற்கிது. ஒரிஜினல் தேன் கரைஞ்சிருமா? ஒரிஜினல் தேனும் கரையாது, ரெண்டுமே கரையாது. உங்களுக்கு ஒரிஜினல் தேன் ஊற்றி காமிக்கிறேன். இப்போ நம்ம புழிஞ்சோம் இல்லையா? ஆமாங்கண்ணா. அதுல இருந்து ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க. ஒரிஜினல் தேன் அடியில் போய் செட்டில் ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் எப்படி டூப்ளிகேட் ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறது? இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து வந்து இந்த தீக்குச்சியில கொளுத்தி காட்ட சொல்லுவாங்க. அதை நான் கிளவுஸ் எல்லாம் பண்ணி காமிக்கிறேன். தேன்ல டிப் பண்ணி கொளுத்துவோம், அது எரியுதான்னு பார்ப்பாங்க, அந்த டெஸ்ட். சரிங்களா? டூப்ளிகேட் ஹனி. டூப்ளிகேட் ஹனி கொஞ்சம் எடுத்து லைட்டாக தொட்டு கொளுத்துனா கொளுத்துமாண்ணா? கொளுத்துனா எரியும். ஆக்சுவலாக அதுக்கப்புறமும் எரியுது பாருங்க. ஓகே. இன்னும் போய் பேப்பர் மாதிரி எரியுது. இது எரியும், எது வேணா எரியும். டூப்ளிகேட் எரியும், ஒரிஜினல் எரியும் ஆக்சுவலா. ஓகே. ஆனா மக்கள் வந்து இது எரிஞ்சா பியூர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இது பாருங்க, ஒரிஜினலும் நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரிஜினல் நம்ம வச்சிருந்தோம். ஓகேங்களா? சரிங்களா? இதுவுமே எரியுது. ரெண்டுமே எரியுது பாருங்க. இப்போ எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? எனக்கே டவுட். இது வந்து லேப்ல மட்டும் செக் பண்ண முடியுங்க. FIECH டெஸ்ட் இருக்கு, ஃபீசிஸ் டெஸ்ட்னு சொல்லி கூகுள்லேயே பார்க்கலாம். ஓகே. ஃபீசிஸ் டெஸ்ட் ஃபார் ஹனி அடல்ட்ரேஷன் போட்டிங்கன்னா வந்துடும். இங்கே அக்ரி காலேஜில் டெஸ்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இங்கே 2 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஓகே. நாங்கள் ரெகுலராக அங்கே செக் பண்ணுறோம். ஓகேங்களா? அங்கே செக் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து நெகட்டிவ்னு வரணும். அந்த டெஸ்ட் நெகட்டிவ்னு வந்தால் தான் தேன் பியூர். ஒரிஜினல் தண்ணியில் ஊத்துறது, தீக்குச்சியில் கொளுத்துறது, பேப்பர்ல தடவுறது, இதுல எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. ஒரு சிம்பிளான டெஸ்ட் இருக்கு வீட்டில், அது வேணா நான் சொல்லித்தரேன். சொல்லுங்கண்ணா. இப்போ காட்டு தேன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் உள்ள போகாது. லைட்டே உள்ள போகாது. காட்டு தேனுக்கு மட்டும், பண்ண தேனுக்கு லைட் உள்ள போகும். பண்ண தேனுக்கும் டூப்ளிகேட் தேனுக்கும் லைட் உள்ள போகும். ஓகே. காட்டு தேன் லைட் உள்ள போகாது பாருங்க, லைட்டே உள்ள போல. உள்ள எனக்கு தெரியல. இந்த தேனே ரொம்ப லைட் கலர் தான், ஆனா உள்ள இருக்க லைட் நீங்க பார்க்க முடியல. டென்சிட்டி அதிகமா இருக்கு. உள்ள வந்து மகரந்தம் அதிகமா இருக்கிறதுனால உள்ள நீங்க பார்க்க முடியாது. இப்போ இதுவே டூப்ளிகேட் தேன் இங்க பாருங்க, இதுக்குள்ள லைட் நல்லா தெரியும் உங்களுக்கு, டிரான்ஸ்பரண்டா இருக்கும் தேன். ஆமாங்க, டிரான்ஸ்பரண்டா தெரியுது. இது டூப்ளிகேட் பிளஸ் பண்ண தேனும் டிரான்ஸ்பரண்டா தெரியும். ஓகே. ஸோ அதை வச்சு நீங்க எப்படி காட்டு தேன் எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ காட்டு தேன் அப்படின்ற போது அது எப்படி சீசனபிள் டைம் தான் கிடைக்குமா, இல்லை எல்லா டைமே நம்ம கிட்ட கிடைக்கும்? காட்டு தேன் வந்து வருஷம் பூரா கிடைக்கும் எங்க கிட்ட. ஏன்னா நாங்க வந்து ஒரு 5 to 10 ஃபாரஸ்ட், இப்போ ஊட்டினா ஊட்டி, கொடைக்கானல், கர்நாடகா, தெலுங்கானா எல்லா இடத்துலயுமே தேன் எடுக்கிறோம். எந்த ஊர்ல வேணா என்னால போய் ஆதிவாசிகளை பார்த்து தேன் எடுத்து வர முடியும். ஓகேங்களா? ஏன்னா பியூர் தேன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகே. அதோட வாசம், டேஸ்ட் எல்லாம் பழகியாச்சு. ஓகே. வந்து இங்க லேப்ல செக் பண்ணிட்டு நாங்க சேல் பண்ணிடுவோம். 99% ஆதிவாசிங்க வந்து கலப்படமே பண்றது இல்ல. ரோட்ல வித்துட்டு போறவங்க அந்த அடையை வச்சு, இந்த குஞ்சு அடை இருக்குல்ல, இந்த குஞ்சு அடையை நம்ம கட் பண்ணி கீழே போட்டுருவோம். ஓகே. சரிங்களா? இந்த அடையை தான் நீங்க பார்க்கலாம், இந்த அடையை தான் அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அடை அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. ஓகே. இந்த மாதிரி அடை அவங்க வச்சிருந்தாங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து வெறும் குஞ்சு அடை. ஓகே. இது வந்து தேன் கிடையாது, தேனே இருக்காது. இந்த அடை மேல சக்கரை தண்ணி கலந்து ஊத்தி அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆதிவாசி கிடையாது, அவங்க தான் கூலி வேலை செய்யறவங்க விற்கிறாங்க. ஓகே. காட்டுல ஆதிவாசிங்க இருப்பாங்க. கூடலூர் போனீங்கன்னா காட்டு நாயக்கன்னு ஒரு ஆதிவாசிங்க இருக்காங்க கூடலூருக்குள்ள. அவங்க எந்த கலப்படமும் பண்ண மாட்டாங்க. அவங்க மாதிரி ஆட்கள்கிட்ட சோர்ஸ் பண்ணி தான் நம்ம வாங்கிக்கலாம். ஆமா, அந்த மாதிரி ஆட்கள் காட்டு நாயக்கன், பள்ளியன்,
நிறைய ட்ரைபல் நேம்ஸ் இருக்கு. ஓகே. அவங்களோட கூட்டத்தோட நேம் அது. அவங்க ஈரோடு இருக்காங்க. இவங்க எல்லாமே தேன் எடுக்கிறது மட்டும் தான் பரம்பரையா தொழில். குறும்பர்கள்னு ஒரு இருக்காங்க. குறும்பர்கள்னு ஒரு ஃபேமிலி இருக்காங்க கோத்தகிரியில, கோத்தகிரிக்குள்ள. அவங்க பாத்தீங்கன்னா பாண்டிய ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கே தெரியாது. இது வந்து வெளியே கவர்மெண்ட் சொல்லவே எனக்கே தெரியும். அவங்க பாத்தீங்கன்னா வரைகிறது, நிறைய ஆர்ட், அப்புறம் அந்த பாட்டுல வரைகிறது, அதுபோக தேன் எடுக்கிறது, மூலிகைகளுக்கு நிறைய தொழில் செய்யறாங்க. தேன் மட்டும் நம்ம வாங்கிக்கிறோம். அவங்ககிட்ட தேன் நம்ம கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா மினிமம் எவ்வளவு குவான்டிட்டில நான் கொடுப்பேன்? இவருக்கு 1/4 கிலோ. ஓகே. 1/4 கிலோ இருந்து வாங்கிக்கலாம். நீங்க 1/4 கிலோ இருந்து வாங்கிக்கலாம். 1/4 கிலோ இருந்து வாங்கிக்கலாம். ஓகே. ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல இருந்து நான் கொடுப்போம்? ஸ்டார்டிங் வந்து மலத்தேன் வந்து 330 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகேங்களா. அதுல வந்து ஒரு 15% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் தரும். 330 ரூபாயில 15% டிஸ்கவுண்ட் வச்சு உங்களுக்கு வந்து 1/4 கிலோ கொரியரோட கிளாஸ் பாட்டிலே வந்துடும். ஓகேங்களா. வீட்டுக்கே வந்துடும். ஸோ இது என்ன சடனா இவ்வளோ பூச்சி வர ஆரம்பிச்சிச்சு? இது வந்து இந்த கொஸ்டின் பூச்சி. ஓகே. அதான் சொன்னால ஸ்டிங்லெஸ் பீ பூச்சி. ஆமாங்க. அது ஃபுல்லா வந்துருச்சு. இந்த தேனுக்கு ஃபுல்லா வந்துருச்சு. சாப்பிட வந்துருக்கு ஃபுல்லா. இப்போ சாப்பிட்டு போய் அது கூடல போய் இது வச்சிருவோம். கூடல போய் வச்சிருவோம். இப்போ ஹனி பத்தி அண்ணன் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் பேக் பண்ணி எல்லாத்துக்குமே கொடுக்க போவோங்கக்கா? ஆமா சார், இந்த மாதிரி நாங்க கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா மலத்தை நட இந்த மாதிரி பெரிய ராட்ல இருந்து கட் பண்றது. இங்க பாருங்க, இந்த மாதிரி மலைகள்ல இருந்து பார்த்தா ஆதிவாசிங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க கேட்டோம்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. சில கஸ்டமருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இதோட சாப்பிடணும்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க. இதோட சாப்பிட்டாலும் நல்லதாங்க? இதோட சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆக்சுவலா இதெல்லாம் நேச்சுரல் வேக்ஸ். பாருங்க, இதெல்லாம் வந்து மலத்தேன் பூச்சி இருக்குல்ல, அதோட நேச்சுரல் வேக்ஸ். இது ஃபுல்லாவே வந்து தேன் இருக்குமா? இது ஃபுல்லாவே தேன் இருக்கு. இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே சைடுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா தேன் இருக்கும். நம்ம இந்த கோம்பு இருக்கு இல்லையா, அப்படியே நம்ம அதை கட் பண்ணி அப்படியே நம்ம வாயில போட்டு முருங்கைக்காய் மென்னு எப்படி சக்கையை துப்புறோம் அதே மாதிரி அந்த வேக்ஸை துப்பிடணும். அந்த வேக்ஸை நல்லா மெல்லும் போது அதோட என்ன சொல்றது, அதில் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிவருக்கு ரொம்ப நல்லது. நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த லிவர் சிரோசிஸ் வந்தவங்க, எந்த கெட்ட பழக்கமே இருக்காது. லேடிஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ் இருக்கு. துபாயில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒருத்தங்க அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி அடிக்கடி எவ்வளோ கடைக்கு தான் வாங்கினாங்க. வாங்கி சாப்பிட்டு அவங்க லிவர் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாகவே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே. இது எப்படிங்க நம்ம கிலோ வைஸாக கட் பண்ணி கொடுப்போமா? ஆமாம் சார், கிலோ வைஸாக கட் பண்ணி கொடுப்போம். 1/2 கிலோ கேட்குறவங்களும் 1/2 கிலோ கொடுப்போம். 1/4 கிலோ கேட்குறவங்களும் 1/4 கிலோ கொடுப்போம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காகவும் வாங்குறாங்க, மெடிசனுக்காகவும் வாங்குறாங்க, மெடிசன் தயாரிக்கிறதுக்காகவும் வாங்குறாங்க, லிப் பாம் செய்யணுன்றதுக்காகவும் வாங்குறாங்க. இந்த காஸ்மெட்டிக்ஸ் கூட இந்த வேக்ஸ் வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் ஆகும். இந்த ஹனி பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் யூஸ் ஆகும். சூப்பருங்க. இதில் பார்த்து என் பொண்ணே பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ணுவா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் பெனிஃபிட்ஸும் இருக்கு, டேஸ்ட்டும் இருக்கு. பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு எமர்ஜென்சி மெடிசனாக கூட இது வச்சுக்கிறாங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகே. இது எப்படிங்க ஆக்சுவலாக சாப்பிட்டு காட்ட முடியுமா? கண்டிப்பாக காமிக்கிறேன். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கேக் மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இது எவ்வளவு சூப்பரா இருக்குங்க பாருங்க. நான் சாப்பிடுறேன். இது ஃபுல்லாவே ஹனி இருக்காங்க. இது ஃபுல்லா ஹனி இருக்கு பாருங்க. இதுக்குள்ள ஹனி இருக்கு. இது கட் பண்ணி போட்டதனால கொஞ்சம் வெளியே உள்ளுக்குள்ள வந்திருக்கு. சோ நான் அந்த வேக்ஸோடயே உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். இது எப்படிங்க குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிடலாம். எல்லாம் சாப்பிடலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. இப்போ ஹனி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மண்பானையில வச்சிருப்பாங்க. மண்பானையில வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன இருமல், சளி பிடிச்சிருக்கு, ஒரு அலர்ஜி வந்துருச்சுன்னா கூட இப்ப நம்ம வெளியே போய் சாப்பிடுறோம்ல ஒரு அலர்ஜி அப்படின்னா இதை நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். பாருங்க, அப்படியே பூமர் மாதிரி மென்னுக்கலாம். பூமர் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் ஆசைப்படுறவங்க தாராளமாக சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்கும் இது. ஓகே. இது ஆக்சுவலாக என்ன வெரைட்டி ஆஃப் ஹனிங்க? இது வந்து மலத்தேன், பெரிய தேன் சொல்லுவாங்க. இது எப்படிங்க வருஷம் ஃபுல்லாவே நமக்கு கிடைக்குமா? வருஷம் முழுக்க ஹனி கிடைக்கும் சார். இந்த கோம்பு வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் டைம் தான் கிடைக்கும். நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்காது. இந்த கோம்போட வேணும்னா நீங்கள் ஒரு 1 வீக் முன்னே சொல்லுவீங்க. சப்போஸ் அவைலபிளாக இருந்ததுன்னா நாங்கள் அன்னைக்கே உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு கூகுள் பே பண்ணினா அனுப்பிச்சிருவோம். இல்லை கேஷ் ஆன் டெலிவரி இருக்குதுன்னா கூட இந்தியா ஃபுல்லாக கொரியர் அனுப்புகிறோம். மும்பைக்குலாம் கூட அனுப்புகிறோம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம அனுப்புகிறோம். ஆமாம் சார், எல்லா ஊருக்கு அனுப்புகிறோம் நாங்கள். இந்த தேன் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா மலத்தேன் இருக்கு, கொம்பு தேன் இருக்கு. மலத்தேன்லேயே 4-5 வெரைட்டி வரும். இந்த வருஷம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மலைத்தேன்லேயே பாலப்பூ தேன் ஒன்று வந்திருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முருங்கை தேன் வந்து நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. அந்த மாதிரி வெரைட்டி நம்ம சாப்பிடலாம். எல்லாமே செப்பரேட்டா நம்ம இந்த ஸ்பெசிஃபிக்கா எனக்கு வெரைட்டி வேணும் நம்ம கூட கண்டிப்பா இருக்கு. கேளுங்க, கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இந்த வெரைட்டி எனக்கு ஹனி வேணும் அப்படின்னா கண்டிப்பா நாங்க எடுத்து கொடுப்போம். இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஆர்டர் எடுத்துக்குவோம், கண்டிப்பா நாங்க அனுப்பிச்சிருவோம். ஓகே சார். இந்த மாதிரி நீட்டா பேக் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு எல்லாமே கொடுப்போம். ஆமா சார், இதே மாதிரி நீட்டா பேக் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த ஒரு லீக்கேஜுமே இல்லாம உங்களுக்கு வந்துரும். கிளாஸ் பாட்டிலையும் உங்களுக்கு வந்துரும். நீங்க வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஹனி வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல நம்ம வச்சுக்க கூடாது. ஏன்னா இப்ப ஹனி வந்து பிளாஸ்டிக்ல வைக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு மாசத்துல அந்த பிளாஸ்டிக்கோட அந்த ஹனி வந்து ரியாக்ட் ஆயிரும். அந்த பிளாஸ்டிக்ஸ் கெமிக்கல் கண்டிப்பா ஏதாவது போட்டுதான் தயாரிப்பாங்க. அதனால பிளாஸ்டிக்ல வைக்க கூடாது. நம்ம கண்ணாடி பாட்டில தான் ஹனி ஸ்டோர் கண்ணாடி பாட்டில தான் ஹனி ஸ்டோர். நம்மளும் அதே மாதிரி தான் கொடுப்போம். நாங்களும் கண்ணாடி பாட்டில்
பாட்டிலே ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணிடுவோம். உடையாது, லீக்கேஜ் ஆகுது. அதுக்கு நாங்கள் கண்ணாடி பாட்டிலுக்குன்னே ஒரு பேக்கிங் வச்சிருக்கோம். கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு பேக்கிங் வச்சிருக்கோம். அதில் போட்டு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன லிட்டர் கெப்பாசிட்டி? அது 3/4 கிலோ பாட்டில். இது மராஸ்கா பாட்டில்னு சொல்லுவோம். 3/4 கிலோ பாட்டில். இது வந்து எந்த தேனுங்க? அது இங்க இது வந்து பாளைப்பூ ஹனின்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா கொடைக்கானல் சரௌண்டிங்ஸ்ல பாளைப்பூன்னு பூ பூக்கும். அந்த சீசன்ல மட்டும்தான் இந்த ஹனி கிடைக்கும். அந்த ஹனி பாத்தீங்கன்னா ஆரஞ்சா இருக்கும். இங்க பாருங்க, அந்த பாளைப்பூ சீசன்ல எடுத்த அடை தான் இது எல்லாமே. இந்த ஹனியே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஆரஞ்சா இருக்கும். சோ அதுலயே அப்படியே இருக்கு பாருங்க. சோ அத தன்மை மாறாம அப்படியே நாங்க கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இது என்ன ஹனிங்க? பாக்குறதுக்கு கொஞ்சம் டார்க்காவும் இருக்கு. புலி போட்டோ எல்லாம் போட்டுருக்கீங்க. இது பாத்தீங்கன்னா புலிகள் காப்பகத்திலிருந்து எடுத்த ஹனி, டைகர் ரிசர்வ் ஹனின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா நடு காட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாவல் பூ, இந்த தட்டாம்பூ, அப்புறம் வந்து கடுக்காய், இந்த மாதிரி பலவிதமான மருத்துவ குணம் நிறைஞ்ச மலர்கள்ல இருந்து எடுத்த ஹனி. இது பார்த்தீங்கன்னா சிறு கசப்பாகவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சித்தா மெடிசன் செய்யறதுக்காக வாங்குவாங்க, ஆயுர்வேதிக் மெடிசன் செய்யறதுக்காக வாங்குவாங்க, அல்சருக்கு வாங்குவாங்க. இது எப்படிங்க? நார்மல் தேன் மாதிரி சாப்பிடலாமா? இல்ல நார்மல் தேன் மாதிரி அது சாப்பிடலாம். இனிப்பா தான் இருக்கும், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனா காடு மட்டும் நடு காடு ரொம்ப ரேர் தான் கிடைக்கும். ரொம்ப ரேர் தான். இது ஒரு 3 months மட்டும் தான் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப திக்கி திக்கி பேசுறாங்கன்னா அவங்களுக்கு இது நாக்கில் தடவுனீங்கன்னா நல்லா பேச்சு வரும். அப்புறம் வந்து ஆஸ்மா பேஷண்ட், இந்த வீசிங்னால நிறைய குழந்தை நைட் தூங்குறதே இல்லை. டெல்லியிலாம் பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க, குழந்தை நைட் தூங்கவே மாட்டேங்குது. என்ன சார் நிறைய பொல்யூஷன் பிரச்சனை இருக்கு. பொல்யூஷன் பிரச்சனை இருக்கு. அவங்க ஒரு நாள் கூப்பிட்டாங்க, சரி என் குழந்தை நைட் தூங்குறதே இல்லை, ரொம்ப வீசிங் ஜாஸ்தியா இருக்கு, நாங்களும் முழிச்சுட்டு தான் இருக்கோம்னு சொன்னதுனால நாங்க இந்த ஹனி கொடுத்து அவங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்ப அந்த குழந்தை நாள்பட இந்த ஹனி எடுத்துக்கிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமா வீசிங்லாம் குறைஞ்சு அந்த பொல்யூஷன்ல இருந்து வெளியே வந்து பிளஸ் மருத்துவ மெடிசன் உதவியோட சேர்ந்து அந்த குழந்தை வீசிங்ல இருந்து வெளியே வந்துருச்சு. அந்த பேரண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. ஓகே, இது எப்படிங்க நம்ம ரெகுலராவே சாப்பிட முடியுமா? ரெகுலரா சாப்பிடலாம் சார். இப்போ ஜென்ரலா ஒரு குழந்தைகளுக்கு நீங்க யூஸ் பண்றீங்கன்னா வாழைப்பழத்தை ரவுண்டா கட் பண்ணி போட்டு அதில் கொடுக்கலாம், இட்லியில கொடுக்கலாம், தோசையில கொடுக்கலாம், சப்பாத்தில வந்து பாத்தீங்கன்னா ஜாமுக்கு போல தடவி கொடுக்கலாம். எல்லா விதமா இனிப்பு தானே சார், நம்ம எப்படி வேணா அதை சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போ நார்மலா குழந்தைங்களுக்குலாம் சுகர் சேர்த்த வேணாம்னு சொல்றாங்க, அந்த மாதிரி இதுக்கு நம்ம இது கொடுக்கலாம். யூஸ் பண்ணி வயசானவங்களே பாத்தீங்கன்னா என்னங்கறாங்க, இப்போ எனக்கு இந்த ஒயிட் சுகர் நான் சாப்பிடவே கூடாதுங்கறாங்க, அவங்களும் இந்த ஹனியை தாராளமா சாப்பிடலாம். சுகர் இருக்கவங்க கூட இது சாப்பிடலாம். ஏன்னா நாவல் மரத்துல இருந்தும் எடுத்திருக்கு. அதனால இப்போ ஒயிட் சுகர் தான் சாப்பிடக்கூடாது. இது வந்து நேச்சுரல் சுகர். ஹனி வந்து நேச்சுரல் சுகர். அதை நீங்க தாராளமா சாப்பிடலாம், பயப்படாம சாப்பிடலாம். வயசானவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ காஃபி குடிக்கிறக்கே வந்து யோசிக்கும் போது அந்த டீ காஃபிலேயே கொஞ்சம் சூடா ஊற்றக்கூடாது, கொஞ்சம் வெதுவெதுப்பான கலந்து தாராளமா இதை நம்ம சாப்பிடலாம். இது என்னங்க பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுது. நிறைய பேர் இந்த மகரந்தம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கட் பண்ணி தனியா மகரந்தத்தை மட்டும் ஒரு பாட்டில் அடைச்சு வாங்கிட்டு போறவங்களும் இருக்காங்க. இந்த மகரந்தத்தை உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிற பாருங்க. இங்க பாருங்க. இது வந்து அப்படியே சாப்பிடலாம். இது எவ்வளவு லட்சமா நமக்கு வெளியே கொடுத்தாலும் இந்த மாதிரி நமக்கு கிடைக்காது. நேச்சுரல். இது மட்டும் எனக்கு செப்பரேட்டா வேணா கூட தருவீங்க? இது மட்டும் செப்பரேட்டா உங்களுக்கு தரேன் சார், வேணா கிடைக்கும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரிஜினல் தேன்லாம் எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தேடிட்டு இருப்பீங்க. இதுல எக்கச்சக்கமான மருத்துவ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான டீட்டெயில் வந்து அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம்மா. வணக்கம். நம்ம பேர் என்ன, கம்பெனி நேம்லன்னு சொல்லிருங்க. என் பேர் வந்து ராஜேஷ்ங்க. கம்பெனி பேர் வந்து டிவைன் பீஸ் நேச்சுரல் பீ ஃபார்ம். வடவழியில் இருக்கோம், கோயம்புத்தூர் வடவழியில. இங்க இருந்து இந்தியா ஃபுல்லா கொரியர் பண்றோம். எவ்வளவு வருஷமா நம்ம இந்த 7 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம்? 7 இயர்ஸா பண்றோம். ஆமாங்க. ஓகேங்களா. இப்போ நிறைய பேர் ஆல்ரெடி நம்ம கிட்ட இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. எப்படி நான் ரெகுலராகவே நம்ம கிட்ட வாங்கிட்டே இருப்பாங்களா? ஆமா, ரெகுலராக வாங்கிட்டே இருப்பாங்க. எப்படி மாசம் ஒரு 100 கிலோ போயிருங்க. 100 கிலோ ரீட்டைலில் போயிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்க கேட்குற மாதிரி நம்ம வெரைட்டியாகவும் நம்ம செப்பரேட் பண்ணி கொடுக்குறோம். ஆமாங்க. பல தேன் கேட்பாங்க. கொம்பு தேன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லா பேச்சு வரும். நல்லா பேசாத குழந்தைங்களா இருந்தாலும் கொம்பு தேன் கொடுத்தோம்னா நல்லா பேசிடுவாங்க. காஃப், சளி எல்லாத்துக்குமே கொம்பு தேன் ரொம்ப நல்லா கேட்கும். ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரியாது. இது கஸ்டமர்ஸ் தான் உங்கள்கிட்ட கொம்பு தேன் வாங்கி யூஸ் பண்ணா இந்த சளியில நல்லா கேட்குது, குழந்தை நல்லா பேச்சு வருது, அவங்க சொல்லதான் அதை நான் வந்து வீடியோலயே சொன்னேன். ஏன்னா பேச்சு வருதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை நம்ம சும்மா அப்படியே தேன்ல வந்துடும் சொல்ல முடியாது. அவங்க சொல்லிதான் அப்புறம் நிறைய பேர் பேசிட்டாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நிறைய பேருக்கு வந்து பேச்சு வந்துருச்சு. அதுதான் அப்புறம் ரெகுலரா கொடுக்க ஆரம்பிச்சு. ஸோ இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்து காமிச்சிருந்தீங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தேன்லாம் வந்து கலப்படம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம இப்போ காமிச்சது மாதிரி எல்லாமே பியூரா தான் கொடுக்குறோம். பியூரா வருஷம் பூரா கொடுக்கலாம். நீங்க ஒன்றும் இல்லை, கூகுள்ல போயிட்டு வயநாடு வைல்ட் ஹனி கலெக்ஷன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா வயநாட்டுல வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி 15 டன்னு, அதாவது 15,000 கிலோ தேன் எடுத்ததை வயநாடு கவர்மெண்டே வந்து ஹிந்து பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. அது லிங்க் எல்லாம் கூகுள்லயே இருக்கு, நீங்க படிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து வயநாடுல வந்து ஒரு 6 டன் வரைக்கும் எடுக்கிறாங்க, 6000 கிலோ. அது எவ்வளவுக்கு வந்து ஆதிவாசிக்கு பே பண்றாங்க எல்லாமே வந்து கூகுள்லயே இருக்கு இன்ஃபர்மேஷன். வயநாடுக்கு வந்து ஒரு சின்ன ஃபாரஸ்ட், அங்கேயே 15 டன் கிடைக்குதுன்னா எவ்வளவு கிடைக்கும்னு பாருங்க. தமிழ்நாட்டுல கொடைக்கானல் சரௌண்டிங்ஸ்ல மட்டும் 20 டன் கிடைக்குது வருஷத்துக்கு. நான் சும்மா சொல்ல, நீங்க கவர்மெண்ட்டே கேட்கலாம் 20 டன் கிடைக்குதா அப்படின்னு. கிடைக்குது. பந்திப்பூர் டைகர் ரிசர்வ்லயே 10 டன் கிடைக்குது. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். நார்மல் வெரைட்டிஸோட இந்த கடையில விற்கிற தேனை விட ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு மேல இருக்கும். அதனால மக்கள்
நம்மள்ட்ட வந்து பெருசா வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. இன்னொன்னு கடைகள்ல வச்சு விற்க முடியல. ஏன்னா கடையில டிஸ்கவுண்ட் ஆஃபர் இப்படியே போறதுனால இந்த ரேர் வெரைட்டிஸ்லாம் கொண்டாந்து வச்சு விற்க முடியல. நாங்க டைரக்டா விக்கிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம கிட்ட வாங்கும்போது எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ் தான் இருக்கும். அஃபோர்டபுள் பிரைஸ் கிடையாது, கொஞ்சம் அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொஞ்சம் அதிகம் தான். ஆனா உங்களுக்கு தேன் பியூரா கிடைக்கும். ஓகே. மலத்தேன் மட்டும் நாங்க அஃபோர்டபுள் பிரைஸ்ல பெனிஃபிட்ஸ் வேணும்ன்றவங்க கண்டிப்பா அதை கண்டிப்பா வாங்குவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பேக்கிங் எல்லாமே டீட்டெயிலா வந்து காமிச்சிருந்தீங்க. இப்போ ஆர்டர் பண்றாங்கன்னா எவ்வளவு நாள்ல உங்களுக்கு கிடைக்கும் ஹனின்றது? இப்போ தமிழ்நாடுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 to 3 days மேக்ஸிமம். ஓகே. மெட்ராஸ்லாம் ஒரே நாள்ல போயிடும். ஓகேங்களா. நிறைய வெரைட்டிஸ் வந்து ரேரா இருக்கும். அது வந்து கேட்டாங்கன்னா அது எப்படி ரெடி பண்ணி தருவீங்க? இப்போ ஸ்டிங்லெஸ் பீ மட்டும் எங்கள்கிட்ட இருந்தா கொடுப்போம். இல்லைன்னா அவங்க ஆர்டர் பண்ண அப்புறம் 1 week கழிச்சு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் அனுப்புவோம். ஓகே. இப்போ டேரக்டா இங்க விசிட் பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஓகே. வரணும்னா எக்ஸாக்ட் லொகேஷன் மட்டும் சொல்லிடுங்க. கோயம்புத்தூர்ல கல்வீரம்பாளையன்ற இடம் தான். நான் லொகேஷன் வந்து கூகுள் லொகேஷன் உங்க வாட்ஸ்அப்கே அனுப்புறேன். ஓகே. அதை ஃபாலோ பண்ணி நீங்க வந்துக்கலாம். ஓகே. இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. இப்போ காமிச்ச வெரைட்டிஸ் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணாலும் இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர், லொகேஷன் நீங்க எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோல பார்க்கலாம்.